15/4/2025 ஸ்ரீசக்தி 463க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வின்பின் கம்பெனி 817, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 8-2 கொடுத்துருந்தோம். சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9-7-4. சரிங்களா, 9-7-4 ரிசல்ட்டு. சப்போர்ட்டு கொடுத்த 9 பாஸு, பவர் பண்ணி வச்ச 4 பாஸு, 2க்கு பவர் 7 பாஸு. இதில் இப்படி வந்திருக்கு ரிசல்ட். ஓகேங்களா, நம்ம ஏ போர்டில் 9 ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், பி போர்டில் 7 வச்சுருக்கோம், ஏ போர்டில் வச்ச 4 சி போர்டுக்கு வந்துருக்குது. ஆக மொத்தம் 974 ரிசல்ட்டு. ரெண்டாவது அதுக்காக மட்டும் நம்ம சொல்லலை, 97 பாருங்கள், ஏபிபிசிஐசியில் 97 கொடுத்துருக்கோம், 97 வந்திருக்குது, 74 கொடுத்துருக்கோம், அது அப்படியே வந்திருக்கு. 2 நம்பர் ஜோடி நம்பர் அழகாக நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். 97-74 நமக்கு வந்ததை அப்படியே கொடுத்துருந்தோம், இந்த நம்பர்கள் வரலான்ட்டு. அது அப்படியே 97-74 அழகாக ஃபுல் வின்னிங்கே நம்மளுக்கு வந்திருக்குது. சரிங்களா, ஆனால் நம்ம இங்கே வைக்கும் போது தான் கொஞ்சம் பாருங்கள், இந்த 6 வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஒரு 4 வச்சுருந்தோம்னா சூப்பராக இருக்கும். 6க்கு 4 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 471, 748, 482 இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணியிருந்தோம். ஏன்னா 7 கூட 4 வருது. நேற்றைக்கு நான் சொல்லியிருந்தேன் 74ங்கிற நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 74 வந்திருக்கு, 97 வந்திருக்கு. ஜோடி நம்பர் அப்படி 3 டிஜிட்டலில் வின்னிங்கும் வந்திருக்குது. சரிங்களா, இந்த 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அப்படியே டி போர்டுக்கு போயிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 9 மட்டும் இது கூட சேர்த்தோம்னா ஒரு 4D வந்திருக்கும். ஆனால் கணிச்சு நல்ல மாதிரியாக வைக்கணும், அதுக்கு தான் நான் சொல்லிக்கிறோம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்குறோம். நாளைக்கு எப்படி வரலான்ங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு இன்றைக்கி அருமையான ஒரு ஃபுல் வின்னிங் மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்குது. சரிங்களா, சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிக்கெட் போடுற நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மற்றபடி யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. சரிங்களா, என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே பெல்லைக்கான ஆனில் போடுங்க. சரிங்களா, அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி 8610575149 இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும், டிக்கெட் புக்கிங் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோலேயே பாருங்கள். சரிங்களா, நண்பர்கள் அனைவரும். சரிங்களா, நாளைக்கு ஸ்ரீசக்தி கம்பெனி 463க்கு உண்டான ஒரு கேரளா தான். சரிங்களா, 9 நாளைக்கு ரிட்டன் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 9 வரணும் கண்டிப்பாக, அப்படி 3 வரணும். சரிங்களா, 6, 9க்கு பவர் 4, 3க்கு பவர் 8, 6க்கு பவர் 1 இதிலே வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் கொடுத்துருவோம் அந்த நம்பரை. இதில் இருந்து அழகாக நமக்கு இதுக்குள்ளார 2 நம்பர் 3 நம்பர் அப்படியே வந்துடும். கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா சி போர்டுக்கு என்ன வருங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம ஒரு அருமையான வின்னிங் எடுக்கலாம். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன வருங்கிறது எடுத்து வைக்கிறேன். ஆனால் டெய்லி நம்ம கரெக்டாக கொடுத்துட முடியாது. எதையுமே ஒரு 2 நாள் 3 நாள் மிஸ் ஆகலாம். அதிகபட்சமாக நம்ம கொடுக்குற நம்பர் சி போர்டில் இருக்குது, சி போர்டிலே வரும். இல்லைனா ஏ போர்டில் இருக்குது, இதில் இருக்கிற நம்பர் தான் ஏதாவது ஒன்று கீழே வரும். ஏன்னா 3, 6, 7 நம்பரை கொடுத்துட்டு வராதா, 7 நம்பரில் ஒரு நம்பர் வராதான்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம ஒரு கான்செப்டாக ஒரு 2 நம்பர் 3 நம்பர் யோசனை பண்ணி அதை வச்சு நம்ம அடுத்து 2 டிஜிட்டலாக வின்னிங் வாங்குறதுக்கு பார்க்கணும். அவ்வளோதான். சரிங்களா, அதை தான் நம்ம செய்கிறோம். உங்கள் கணிப்பில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னுடைய கணிப்பில் ஏ போர்டுக்கு 0-1, சரிங்களா, பி போர்டுக்கு 3-8, சி போர்டுக்கு 7-9. நாளைக்கு அதிகபட்சமாக சி போர்டில் 8 கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஏன்னா இன்றைக்கே இறங்க வேண்டிய நம்பர் 4ஆம் நம்பர் இறங்கிருக்கிறதுனால நாளைக்கு அந்த நம்பர் இறங்கலாம். ஆனால் 7-9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு வெளியில் 6 கொடுத்துருக்கோம். அந்த 6 பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. என்னுடைய கணிப்பில் கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி எப்போவுமே ஒரு இதில் கான்செப்டில் என்னென்னா, இங்கே கொடுக்குற 2D அப்படியே 2 நம்பர் ஜோடி நம்பராக அப்படியே உட்காரும். சில நேரம் ஏதாவது ஒன்று பவரில் போயிடலாம், சில நேரம் ரொட்டேட் ஆகலாம். சரிங்களா, அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குறதே கொடுக்குறோம். வர்ற பேட்டர்ன் என்னென்ன வரணுமோ அதெல்லாம் நம்ம தூக்கி ஒரு 8 செட்டு வச்சுருவோம். ஆனால் அது எப்படி வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நேற்று 97-74 அழகாக பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத இதில் இது 92, 27, 37, 17, 14, 50, 98, 68. இன்றைக்கி சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, தள்ளி பார்க்காதீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும்.
என்னென்னா அன்றைக்கி வந்து 94ங்கிறது வந்திருக்கு. அப்படின்னா ஒரு நம்பர் பவர் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு அதேமாதிரி பவர் வச்சு அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். 9-4 கொடுத்துருக்குறேன். 5-0வும் நாளைக்கு வந்துட்டு டபுள்ஸ் வர நம்பரை மட்டும் கொடுத்துருக்கேன். 5-0வும் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 5-0 அப்புறம் பார்த்தீங்கன்னா 2-7 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 3-8 கொடுக்கல. ஆனால் வரலை. நாளைக்கும் திரும்பியும் 94ங்கிற நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது பவர் வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். டபுள்ஸ்னு வந்தால் 77, 33, 99, 22 கூட வரலாம். சரிங்களா? ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிற மேலே இருக்க 3 நம்பர், கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதில் எது வேணாலும் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் மேலே இருக்கிறது. சரிங்களா? மிஸ் ஆச்சுன்னா பவர் நம்பரும் வரலாம். 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 089, 099, 950, 237, 174, 927, 306, 867ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இந்த இதில் வந்துட்டு மூணாம் நம்பர் டபுள்ஸாக கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 3 வருமானு தெரில. வந்துச்சுன்னா 303ன்னு கூட வரலாம். சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. 303ன்னு வரலாம். இல்லைனா 933ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த 6ஆம் நம்பர் வந்து எப்போவுமே சொல்ல முடியாது. 6ஆகவும் வரலாம், 9ஆக கூட திருப்பி மாறிடும். அதுக்காக நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு கான்செப்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 37ங்கிற நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா 37 அதிகபட்சமாக வரணும். அது பிசிலேயோ ஏசிலேயோ ஏதோ ஒன்றில் வரணும். நம்ம பாக்ஸில் தான் கொடுத்துருக்கோம். 237ங்கிற அப்படி வந்துச்சுன்னா என்ன வரலாங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். அதேமாதிரி நமக்கு எப்போவுமே இங்கே இருக்கிற நம்பர் தான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வச்சுட்டு கூட மிஸ் நம்பர் இதெல்லாம் வந்தோடனே கொஞ்சம் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.